வணக்கம். என் பெயர் எஸ் கீர்த்தனா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி விளந்தை ஆண்டிமடத்தில் 12ஆம் வகுப்பு A2 பிரிவில் படித்தேன். 10ஆம் தேதி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியில் நானும் என் வகுப்பு மாணவர்களும் கலந்து கொண்டோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அரசு தரும் சலுகைகளை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் உயர்கல்வி படிப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இளம் வயதிலேயே போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெற வழிகளையும் கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வைத்த அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் குரல்நிதி. நான் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி செந்திலில் படிக்கிறேன். நான் 12th படித்து முடிச்சிட்டேன். 12th பாஸ் ஆகிட்டேன். 382 மார்க்கு. நான் செந்திலில் தான் இருக்கேன். நாள் முதல்வன் திட்டத்தில் அரசு கல்லூரி கனவு அது அரியலூர் மெடிக்கல் காலேஜில் நடந்தது. நான் அதில் கலந்துக்கிட்டேன். அது என்னென்ன எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா, நிறைய படிக்க எனக்கு அதில் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்ன இருக்குது, எந்தெந்த வழியில் போனால் என்னென்ன படிக்கலாம், கடைசியில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் சொன்னாங்க. அதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பிஇ மெக்கானிக்கல் போடுறேன். அது எப்படிலாம் போடலாம், அது எப்படி பணம் கட்டலாம், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், அப்புறம் வங்கியில் நம்மளுக்கு எப்படிலாம் கடன் உதவி கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் எப்படி, அதை பற்றிலாம் நாங்கள் போய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எனக்கு கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ, நன்றி. மேல்நிலைப்பள்ளி பரணத்திலேருந்து பண்ணுறேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் டீச்சர்ஸ் இங்கே அதை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பொறியியல் கல்லூரி அந்த மெக்கானிக்கல் சைடு காமிச்சாங்க. மேம் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த பம்ப் செட்டு நிறையாவுக்கு சொன்னாங்க. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஜினியரிங் சைடில் இருக்க ஆர்வம் எப்படி மாணவர்களுக்கு எப்படி தூண்டுறது, அந்த இது மாதிரி நிறையாவுக்கு அறிவுரையெல்லாம் சொன்னாங்க. அனைவருக்கும் நன்றி. பேர் சந்திரபோஸ். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பரணத்துலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் ஸ்கூல்லேருந்து எக்ஸ்போஷர் விசிட்டுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி அரியலூர் பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்திருந்தோம். காலையிலே நல்ல சிறப்புரை ஆற்றினாங்க. எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. இன்ஜினியரிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோட சோர்ஸ் என்ன, அதுக்கோட பின்னாடி ஸ்கோப் இருக்கா, எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. அடுத்தது ஹைட்ராலிக் லேப் ஆஸ்ட் வந்தாங்க. அதில் இந்த லேப் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன் அந்த டர்பைன் மோட்டார் எப்படி இயங்குறதுன்னு சொன்னாங்க. மேலும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டர்பைன் சுற்றுறது, அந்த டர்பைனோட எப்படி இயங்குது, அந்த இதை பற்றி நல்லா அதிகமாக சொன்னாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஆலிங்கேஸ்வர். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி இடையக்குறிச்சியில் படிக்கிறேன். நான் போன வருஷம் தான் 12th முடித்தேன். எங்களை 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிறதுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி அரியலூருக்கு கல்லூரி கனவு அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதில் எந்தெந்த கோர்ஸ் சேரலாம், அதுக்கு எந்தெந்த காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கும், அதுக்கு எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த ஃபீல்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஞ்சலி. நான் அரியலூர் மாவட்டம் குருவாடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருக்கேன். நான் 10/5/2024 அன்று அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி கனவுங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ரொம்ப ஆசை. அந்த நிகழ்ச்சியில் இன்ஜினியரில் 30க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்குதுங்கிறத அந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதுக்கு நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண நிறைய கோர்ஸ் இருக்குங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மைனிங் இதெல்லாம் படித்தா கூட ஐடி கம்பெனியில் போகலாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயும் முக்கியமாக ஏஐங்கிற படிப்புக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய கல்லூரியில் 7.5% கோட்டாவில் படித்து கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் போய் சம்பாரித்து என்ன மாதிரி இருக்கிற ஏழை மாணவர்களை படிக்க வைப்பேன். இந்த வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் நன்றி. வணக்கம். என் கல்லூரி கனவு என்ற புரோகிராமிற்கு 10ஆம் தேதி 5ஆம் மாதம் அன்று அரியலூர் மருத்துவ கல்லூரிக்கு சென்றேன். அங்கு பல ஆலோசனைகள் தந்தார்கள். மருத்துவ படிப்புகளில் எத்தனை பிரிவுகள் உள்ளது என்றும், எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் எளிதில் வேலைக்கு போகலாம் என்றும் விளக்கமாக கூறினார்கள். மாவட்ட ஆட்சியரும் வந்தார்கள். நான் அங்கு சென்றது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அங்கே மதிய உணவும் வழங்கப்பட்டது. பேருந்தும் அவர்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி.